எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் என்னுடைய வீக்கெண்ட் கிச்சன் கிளீனிங் தான் நான் இதில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் அக்கா கிச்சன் க்ளீன் பண்ணுறது ஈஸியான மெத்தட் எதண்டு வீடியோவில் போடுங்கோ, அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குமென்றதுக்காக நிறைய பேர் என்னிட கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகத்தான் நான் இது ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட பார்த்தீங்களென்றால் நிறைய நாளாக என்னட்ட கேட்கப்பட்ட திலாப்பியா மீன் குழம்பு ரெசிபி அக்கா போடுங்கன்னு நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்தீங்க. சாரி, எனக்கு இந்த மீன் நான் இருக்கிற இடத்துல கிடைக்கல. இப்போ அந்த மீன் எனக்கு கிடைச்சது. நான் அதை வாங்கி உங்களுக்காக இதில் அந்த ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். என்னுடைய கிச்சன் கிளீனிங்கு பார்த்தீங்களென்றால் வீக்கெண்டில் தான் நான் ரெகுலராக கிச்சன் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கும் லஞ்ச் முடித்த கையோடையே நான் கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு அவர் மட்டும்தான் நான் இந்த கிச்சனில் நின்று க்ளீனிங் வேலையில் செய்வேன். அதுக்கு பிறகு எனக்கு வேறு வேலைகள் எல்லாம் இருக்குது, நான் அதை செய்ய போயிடுவேன். என்னுடைய ப்ளாக்லையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிச்சன் க்ளீன் பண்ண வெளிக்கிட்டாலே முதல் பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச் சாப்பிட்டு அந்த பிளேட்டுகள், அந்த கறி சமைச்ச சட்டிகள் எல்லாமே சிங்கில் நாங்கள் கழுவுறதுக்காக வச்சுருப்போம். முதல் நாங்கள் அதைத்தான் வாஷ் பண்ணி தண்ணி வடிய விட வேணும். ஏனெண்டா இந்த க்ளீனிங்கண்டு வந்தாலே நாங்கள் ஸ்பொஞ்ச் கழுவுற இருந்தாலும் சரி, மைக்ரோவேவர் குளோத் எடுத்து கழுவுற இருந்தாலும் சரி, அந்த சிங்கில் தான் நாங்கள் செய்வோம். அதுக்காக முதல்ல நாங்கள் இந்த பாத்திரம் எல்லாத்தையும் நாங்கள் கழுவி ஒரு இடத்துல அடுக்கி போட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நாங்கள் ஒரு கிளீனர் ஒன்று ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக வினிகர், பாத்திரம் கழுவுற சோப், கொஞ்சம் தண்ணி, இது மூண்டையும் சேர்த்து தான் நான் இந்த கிச்சனை க்ளீன் பண்ண போகிறேன். கிச்சன் மட்டுமில்லை, கிச்சனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே நான் இதால் தான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ இந்த க்ளீனரை நல்லா குலுக்கி விட்டாச்சுது. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்து நீங்கள் இந்த க்ளீனரை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ மற்றது நாங்கள் அழகுக்காக அந்த கிச்சன் சிவரிலேயோ நாங்கள் கேங் பண்ணியிருப்போம். அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிட வேணும். கிச்சன் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பெர்ஃபெக்டாக இந்த கிச்சனை க்ளீன் பண்ண முடியும். ஏனென்றால் கிழமையில் ஒரு நாளைக்கு தான் இந்த கிச்சனை நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். மாதத்தில் ஒரு நாளைக்கு நாங்கள் டீப் க்ளீனிங் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. இது நான் ஆருக்கு சொல்கிறேன் என்றால் கிச்சனை எப்பையும் க்ளீனாகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ண வேணும். நாங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்களை நீண்ட நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணுமென்று யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ உங்களுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் நீங்கள் கிச்சன் இப்போ வீக்லி 1 டைம் கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அக்கா. உங்களோட வீடியோவை பார்த்து தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். உண்மையில் நல்ல ஈஸியாக இருக்குது. மாதத்தில் எங்களுக்கு டீப் க்ளீனிங்கே இல்லை. எப்பயுமே நீட்டாக எங்களுடைய கிச்சனை மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கொமெண்ட்ஸில் எழுதியிருக்கிறீங்க. உண்மையில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்படியான கொமெண்ட்ஸுகளை பார்க்கும்போது தான் என்ன உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் சில வீடியோக்களை போடணுமென்று ஆசைப்பட்றேன். இப்போ பார்த்தீங்களென்றால் கவுண்டர் டாப் டைல்ஸ் எல்லாமே நான் துடைச்சி விட்டுட்டேன். கிச்சனில் தான் அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு எங்களுக்கு படியும். ஆனால் இதே போல் வீக்லி 1 டைம் கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்களையும் க்ளீன் பண்ணிட்டோம் என்றால் எப்பயுமே இந்த பொருட்களும் கிச்சனும் நல்ல நீட்டாகவே மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்கும்போது எந்த நேரமும் கிச்சன் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த கிச்சனில் சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள், இந்த போத்தல்கள் வைக்கக்கூடிய ட்ராக் தான். அதையும் சேம் கிளீனர் அடித்து நல்ல வடிவாக ஒரு டிஷ்யூவோ அல்லது ஒரு மைக்ரோவேவர் குளோத்தோ வச்சு துடைச்சி விட்டுட்டோம் என்றால் அதுவும் எங்களுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்களா இந்த ட்ராக் எல்லாம் வேண்டி 10 வருஷம் சரியா. ஆனால் அவ்வளவுத்துக்கு நான் நல்லா புதுசு போலவே மெயின்டைன் பண்ணுறேன். அவ்வளவு நல்லாவே அது இருக்குது. அதே போல் அந்த போத்தல் மூடியலும் அதில் நாங்கள் திறந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது எண்ணெய் பிசுக்கு மசாலாக்கள் எல்லாம் ஒட்டி இருக்கும். அதையும் சேம் கிளீனர் அடித்து ஒரு டிஷ்யூவால் நல்லா துடைச்சி விட்டுட்டேன். இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் வைக்கக்கூடிய டைல்ஸ் பக்கம்
இதையும் துடைச்சி விட போகிறேன். இங்கால வந்து ரைஸ் குக்கர் கேட்டல் வைக்கிறது, இதுலேயும் எங்களுக்கு எண்ணெய் பிசுக்கள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதையும் துடைச்சி விட்டுட்டோம் என்றால் இப்போ இந்த கவுண்டர் டாப் இந்த டைல்ஸ் பக்கம் எல்லாமே எனக்கு நீட்டாகிடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்ததோ நான் அதை உடனே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிய லாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்போமெண்டா கிச்சன் க்ளீனிங் முடிஞ்ச பிறகும் நான் கிச்சனுக்குள்ளேயே நிற்க வேண்டியதாக வரும். அப்போ கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு உடனேயும் அந்தந்த திங்ஸ் எல்லாத்தையும் அதே இடத்துல அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம்டா கிச்சன் க்ளீன் பண்ணின உடனேயே நாங்கள் கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் போய் நாங்கள் மற்ற வேலைகளை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு எல்லாம் நான் சைன் வந்து கேங் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ அதுலேயும் எண்ணெய் பிசுக்கள் எல்லாம் படிஞ்சிருக்கும். இப்போ அதையும் நல்ல வடிவாக துடைச்சி விட்டுட்டு கேங் பண்ணி விட்டுட்டோம் என்றால் அதுவும் எங்களுக்கு நீட்டாகவே நீண்ட நாளைக்கு வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த கவுண்டர் டாப் ஓகே. இப்போ பார்த்தீங்களா இந்த கவுண்டர் டாப் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். அடுத்ததாக என்னுடைய இந்த கிச்சன் கபர்ட் டோர்கள் தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் இந்த கிச்சனில் வந்து நாங்கள் அதிகப்படியான பொரியல் செய்வோம், அதை விட நாங்கள் கறி சமைப்போம், நிறைய சாப்பாடுகள் எல்லாம் இந்த கிச்சனில் தான் நாங்கள் செய்யும்போது பார்த்தீங்களா எப்படித்தான் எங்களுக்கு வெண்டிலேட்டர் இருந்தாலோ அல்லது எங்களுக்கு விண்டோ இருந்தாலோ அந்த எண்ணெய் பிசுக்கு கட்டாயம் எங்களுக்கு கிச்சனில் படியும். அதுக்காக நான் மேலே உள்ள அந்த கபர்ட் டோர் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த கபர்ட் டோர்களையும் நான் க்ளீன் பண்ணி விடுறேன். என்னுடைய கிச்சன் கீழ் கபர்ட் டோர் பார்த்தீங்களென்றால் ஒயிட் கலர் என்றதால் நான் வந்து டெய்லியும் சமையல் முடித்த உடனேயுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் கிழமையில் ஒரு தடவை நான் இந்த லிக்விட்டை கபர்ட் டோர் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு மைக்ரோஃபைபர் க்ளோத்தண்டு வச்சு நல்லா நீட்டாகவே எல்லாமே துடைச்சி விட்டுருவேன். நாங்கள் இப்படி துடைச்சி மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கபர்ட் டோர் எல்லாம் எங்களுக்கு நீண்ட நாளைக்கு புதுசு போல் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணினோம் என்றாலே அந்த பொருட்களை பார்க்கும்போது இந்த கிச்சன் வந்து எப்பயுமே நீட்டாக இருக்கிற மாதிரி தோணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுடைய அந்த எலக்ட்ரிக் கேட்டல் தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். எப்பயுமே நாங்கள் அதிகப்படியான தண்ணியை சுட வைக்கும்போது அதில் கீழுக்கு கால்சியம் படிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. நான் அந்த கால்சியத்தை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் வந்து கடையிலே நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லா எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகளை எல்லாமே இந்த பவுடர் இருக்குது. இந்த பவுடரை வந்து நான் ஒரு பேக்கெட்டை ஒரு 3 தடவைகள் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு 3 கிழமைக்கு காணும். ஏனெண்டா கிழமையில் ஒரு தடவை தான் நான் இந்த பவுடர் இதுக்குள்ளே கொட்டி இதை நான் க்ளீன் பண்ணுறது. இதில் நான் இருக்கக்கூடிய காவாசிக்கும் இந்த பவுடரை இதுக்குள்ளே கொட்டி விடுறேன். கொட்டி போட்டு அரைவாசிக்கு நான் தண்ணி எடுத்து நல்ல வடிவாக இது பொங்கி கொதிக்கிற மாதிரி அதில் கொதிக்க வச்சிட்டோம்ண்டாலே அதில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாம் எங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். 2வது தடவை பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையுமே சிங்கில் ஊற்றி போட்டு வேறு புதுசாக ஒரு தண்ணியை எடுத்து அதில் கொதிக்க வச்சு போட்டு திருப்பியும் அந்த தண்ணியை சிங்கில் ஊற்றிட்டு வச்சிட்டோம்ண்டாலே இந்த கேட்டல் வந்து புதுசு போல் இருக்கும். யாரும் வெளியில் இருந்து வந்து பார்த்தா இந்த கேட்டல் நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கிறீங்களோன்னு தான் கேட்பினும். ஏனென்றால் அவ்வளவுத்துக்கு இந்த பவுடர் வந்து அந்த கால்சியம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுக்கக்கூடியது. உண்மையில் நீங்கள் எல்லாருமே வேண்டியதை யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்களென்றால் மைக்ரோவேவ் தான். டெய்லியும் மைக்ரோவேவ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும் மைக்ரோவேவ் வந்து அதிகப்படியான அந்த எண்ணெய் பிசுக்கு அதை விட அந்த மசாலாக்கள் எல்லாம் பறந்து போயிருக்கும். சில பேர் வந்து மூடி யூஸ் பண்ணுவேனும், சில பேர் வந்து மூடி யூஸ் பண்ண மாட்டேனும். நான் வந்து கிளாஸ் கண்டெய்னர் வச்சு யூஸ் பண்ணுறதால நான் மூடி யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் கிழமையில் ஒரு தடவை நாங்கள் இதை இந்த லிக்விட் அடித்து க்ளீன் பண்ணினோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளும் எங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதை விட பார்த்திங்கன்னா இந்த மிக்ரோனை வந்து எப்பையும் நீட்டாக
நீட்டாகவும் புதுசு போலவும் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். என்னுடைய இந்த மிக்ரோன் பார்த்திங்கன்னா 4 வருடங்கள் முடிந்தது. ஆனால் இப்பையும் என்னுடைய வீட்டுக்கு வர்றவர்கள் பார்த்துட்டு இந்த மிக்ரோன் நீங்கள் இப்பயோ வாங்கினண்டு கேட்பேன்னு நான் சொல்கிறது இல்லை, 4 வருஷம் ஆயிட்டுதாண்டா. அவர்கள் சொல்லுவினும் எங்களுடைய வீட்டு மைக்ரோவே எல்லாமே கலர் மாறிட்டுதாண்டு எனக்கு சொல்லுவினும். உண்மையில் நாங்கள் இதே போல் மெயின்டைன் பண்ணினோம் என்றால் இத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மிக்ரோவே ஓடாமல் நின்றாதான் அதை தூக்கி போடணும். இல்லாவிட்டால் நாங்கள் அதை நீட்டாகவும் புதுசு போலவும் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு கேஸ் ஸ்டவ் இல்லை, இந்த கிளாஸ் ஸ்டவ் தான். இது புது கிளாஸ் ஸ்டவ் தான். இதை நான் இப்பயுமே புதுசு போலவே மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறேன். டெய்லியும் சமைச்ச உடனேயும் நான் இதை க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி நான் கிழமையில் ஒரு தடவை நான் எல்லாமே க்ளீன் பண்ணும்போது இந்த ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். நான் எதுக்குமே க்ளீன் பண்ண சேம் லிக்விட்டை வச்சு தான் ஒரு டிஷ்யூ எடுத்து க்ளீன் பண்ணுவேன். ஏனெண்டா இந்த வினிகர் நாங்கள் சேர்த்துருக்கிறதால இந்த கிளாஸ் ஸ்டவ் அவ்வளவுத்துக்கு நல்ல கண்ணாடி போல் பளபளன்னு க்ளீன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது என்னுடைய ஏர் ப்ரேயர் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஏர் ப்ரேயர் இப்போ ட்ரெண்டிங்காகவே எல்லாருடைய வீடுகள்லையும் வச்சு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஆனால் இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு தான் நிறைய பேருக்கு தெரியலை. பேக்கிங் சோடா, அதோட கொஞ்சம் வினிகர், பாத்திரம் கழுவுற லிக்விட் அல்லது இந்த உடுப்பெல்லாம் துவைக்கக்கூடிய அந்த வாஷிங் பவுடரை சேர்த்துட்டு நல்லா சுடு தண்ணியை கொதிக்க விட்டு விடுங்கோ. இங்கே பாருங்க, உங்களுக்கே பார்க்க தெரியுது அந்த சைட்டில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நல்ல வடிவாக ஈஸியாகவே கலண்டு வந்துடும். ஒரு 10 நிமிடம் இப்படியே வச்சிட்டோம்டா சரி. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஸ்பஞ்சில் பாத்திரம் கழுவுற லிக்விட்டை சேர்த்துட்டு நல்ல வடிவாக 2-3 தரம் தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம்ண்டால் பார்க்கும்போது இங்கே இதே போல் நல்ல நீட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு இதே போல் இந்த ஆயில் பேப்பரில் ஏர் ப்ரேயருக்கண்டே வருது. அதை வேண்டி நீங்கள் இதுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். அல்லது இதே போல் சிலிக்கனில் கூட வருது, நீங்கள் இதையும் வேண்டி வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ப்ரேயர் எப்பயுமே நீட்டாகவும் புதுசு போலவும் மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது எங்களுடைய கிச்சன் சிம்னி தான் முக்கியமான ஒரு பொருள். எங்களுடைய எல்லா சமையலின் எண்ணெய் பிசுக்கையும் இதுதான் இழுத்து எங்களுக்கு எடுக்கக்கூடியது. இப்போ அது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ணுறேன், இந்த சோப்பை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உடுப்பு துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வாஷிங் பவுடரை யூஸ் பண்ணுங்க. உண்மையில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நல்லா கொதிக்க சுடு தண்ணி ஊற்றி விட போகிறேன். இந்த சுடு தண்ணி ஊற்றும் போதே பாருங்கோ அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அவ்வளவுத்துக்கு மேலே நிற்கிதாண்டு. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் வீடியோவில் நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. பாருங்கோ அந்த எண்ணெய் பிசுக்கு எவ்வளவுத்துக்கு மேலே இருக்குதாண்டு. இது இப்படியே எங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டுக்கும். இந்த தண்ணி ஆறுறதுக்கு முதலே நாங்கள் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடணும். ஆறிச்சுதாண்டா திருப்பியும் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே அந்த நெட் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே போயிடும். இப்போ பாருங்க, ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ புதுசாக நான் வேறு தண்ணி பிடிச்சி விடுறேன். எனக்கு இந்த பைப்பில் நல்லா சுடு தண்ணி வரும்ன்றதால் நான் இதிலேயே எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் இன்னொருக்கா தண்ணியை கொதிக்க வச்சு ஜூஸ் பண்ணி கொள்ளுங்கோ. இப்படி 2 தரம் நீங்கள் சுடு தண்ணியில் வடிவாக வாஷ் பண்ணி போட்டு காய விட்டீங்களென்றால் எங்களுக்கு இந்த நெட் எப்பயுமே நீட்டாக எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் மெயின்டைன் பண்ணலாம். அடுத்ததான் கிச்சன் டவல்லாம் நான் துவைச்சி போட போகிறேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, வினிகர், நல்லா தண்ணி கொதிக்க நாங்கள் இதுக்கு தண்ணி விடணும். அதோட பார்த்தீங்களென்றால் நான் இந்த பாத்திரம் கழுவுற மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உடுப்பு துவைக்கிறது யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் பவுடர் ரெண்டாலும் சேர்த்து கொள்ளுங்க.
இந்த சோப்பு கரைகிற அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதுக்குள்ளே இருக்கிற கிச்சன் டவல் எல்லாத்தையும் இந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரியே நாங்கள் ஊற வச்சிட வேணும். ஊற வச்சுட்டு கைகளால் கசக்கி துவைக்கிற அளவுக்கு நாங்கள் இதை ஊற வைக்கணும். அப்போ தான் கைகளால் நாங்கள் எடுத்து இதை கசக்கி துவைக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ பாருங்கோ, இதெல்லாம் நல்லா ஊறி வந்துட்டுது. இந்த தண்ணின்ற கலரை பார்க்கும்போதே இந்த கிச்சன் டவலில் இருந்த அந்த ஊத்தையெல்லாம் உங்களுக்கே தெரியும். இது பேக்கிங்குக்கு யூஸ் பண்ணுவோம். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்டெல்லாம் கழுவிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கல துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதால் இதில் பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதால் பாருங்க, இதே போல் கிழமையில் ஒரு தடவை நல்ல வடிவாக நாங்கள் இதை துவைச்சி காய விட்டு எடுத்துட்டோம் என்றாலே இந்த கிச்சன் டவல் வந்து எப்பயும் நீட்டாகவும் புதுசு போலவும் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். நாங்கள் தூக்கி போட்டுட்டு போய் புதுசு வாங்க வேண்டிய தேவையும் வராது. அடுத்த முக்கியமாக நாங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது என்னென்று பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் தான். இங்கெல்லாம் எங்களுக்கு கிச்சனுக்குள்ளே தான் டஸ்ட்பின் வச்சுருப்போம். ஆனாலும் டெய்லியும் நான் இந்த டஸ்ட்பின் பேக்கை மாற்றி நான் புது பேக் போட்டுருவேன். ஆனால் கிழமையில் ஒரு தடவை இந்த வினிகர் தண்ணி சோப்பெல்லாம் கலந்த லிக்விட்டை ஸ்ப்ரே பண்ணி நல்ல வடிவாக எல்லா இடமுமே துடைச்சி விட்டுட்டு இந்த டஸ்ட்பினை கொண்டு அந்த இடத்துல வச்சிருவேன். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் டோர் தான். இந்த கிச்சன் டோர்லையும் அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கள் இருக்கும். கைகள் எல்லாம் பிடிச்சு திறந்து மூடும் போது அதில் மசாலாக்களும் படிஞ்சிருக்கும். ஆனால் கட்டாயம் கிழமையில் ஒரு தடவை நான் இந்த கிச்சன் டோரையும் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஏனென்றால் இந்த கிச்சன் டோரில் எனக்கு கிளாஸும் இருக்கிறபடியால் அது வந்து கிளியராக இல்லாட்டிக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அதுக்காக இந்த சேம் லிக்விட்டை யூஸ் பண்ணியே நான் இந்த கிச்சன் டோரையும் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடுவேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் எங்களுடைய கிச்சனின் முக்கியமான ஏரியாவே இந்த சிங்க் ஏரியா தான். இப்போ இந்த சிங்க் ஏரியா தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ இதுக்குள்ள நிறைய க்ளீன் பண்ணி இங்கே தான் கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணினது. எல்லா எண்ணெய் பிசுக்குள்ள பொருட்களுமே இதுக்குள்ளே வச்சு தான் க்ளீன் பண்ணினது. இப்போ இந்த சிங்கையும் இந்த ப்ரஷும் ஸ்க்ரப்பரையும் வச்சு நல்ல வடிவாக தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியுது இதில் எண்ணெய் பிசுக்கு எதுக்குமே இல்லை. இப்போ இந்த சிங்கை கழுவி விட்டுட்டு நான் இந்த ஸ்பொஞ்சை வந்து புதுசாக மாற்றி விட போகிறேன். ஏனெண்டா அந்த ஸ்பொஞ்சில் நிறைய பாக்டீரியாக்கள் எங்களுக்கு இருக்குது. கிழமையில் ஒரு தடவை கட்டாயம் ஸ்பொஞ்ச் மாற்றுவேன்ட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த பழைய ஸ்பொஞ்சு எடுத்து நான் டஸ்ட்பினில் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்களென்றால் நான் புது பொஞ்சு எடுத்து இந்த பாத்திரம் கழுவுற இதுக்கூடையே நான் வச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக இதுக்குள்ள 1/2 கப் பேக்கிங் சோடா சேர்த்து கொள்ள போகிறேன். இந்த சிங்கின்ற அந்த ஓட்ட பகுதிக்குள்ள இந்த பேக்கிங் சோடா வந்து நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட். அதை விட எந்த பாக்டீரியாவும் இதுக்குள்ள போமாகாமல் பார்த்து கொள்ளும். அடுத்ததாக இதுக்குள்ள 1 கப் வினிகர் சேர்த்துட்டேன். நல்ல வடிவாக நுர வந்தது உங்களுக்கே பார்க்க தெரியுது. இப்போ இதுக்குள்ள நல்லா கொதிக்க தண்ணி எடுத்து ஊற்றி விட போகிறேன். ஆறுக்கெல்லாம் கிச்சனில் சிங்கில் கரப்பான் பூச்சி தொல்லை இருக்குது, பேட் ஸ்மெல் வருதுண்டெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் கட்டாயம் இதை செய்து பாருங்கோ. கிழமையில் 2 நாளைக்கு படுக்க போகும்போது இதே போல் செய்துட்டீங்களென்றால் இந்த பூச்சி தொல்லையே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்களென்றால் இந்த சிங்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கபர்ட்டில் தான் இந்த க்ளீனிங்குக்கு தேவையான எல்லா திங்ஸுகளுமே வச்சிருப்போம். ஆனால் அதுக்கும் நாங்கள் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். கிச்சன் கபர்ட்டெல்லாம் நாங்கள் எவ்வளவுத்துக்கு க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளவுத்துக்கு நாங்கள் பூச்சி தொல்லையில் இருந்தே விடுபடலாம். எனக்கு இது வரைக்கும் பூச்சி தொல்லைன்ட்டு எதுக்குமே இல்லை. ஆனால் கிச்சன் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் என்றாலே அந்த கரப்பான் பூச்சி உருவாகிறதுக்கு அதுதான் காரணம். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் என்னுடைய எல்லா க்ளீனிங்குமே நான் முடிச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தெளிவு கிடைக்குமென்று நினைக்கிறேன். இவ்வளவும் ஒரு மடத்தியாலத்துக்குள்ளே நாங்கள் செய்து முடிக்கக்கூடியதான்.
இந்த வேலையெல்லாம். இப்போ பாருங்கோ, நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த கிச்சன் எப்படி இருந்தது, இப்போ இந்த கிச்சன் வந்து எவ்வளவு க்ளீனாக இருக்குண்டு. எப்பயுமே கிச்சனை வந்து நீட்டாகவும் அந்தந்த பொருட்களை நாங்கள் அந்தந்த இடத்துல வச்சு கிச்சனை மெயின்டைன் பண்ணினோம்ண்டாலே இந்த கிச்சன் பார்க்கும்போது நல்ல அழகாகவும் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். அதை விட இந்த கிச்சனுக்கு நின்று சமைக்கும் போதும் அவ்வளவு ஒரு மனதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த திலாப்பியா மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் 1 கிலோ மீன் எடுத்து நல்ல வடிவாக வெட்டிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு நல்ல வடிவாக 4-5 தண்ணியில் கழுவி இதுக்குள்ள உப்பு புளி மஞ்சள் தேவையான அளவு உப்பு புளியும் சேர்த்து கொள்ளுங்கோ. இப்போ இதை ஒரு 30 நிமிடம் இப்படியே நான் ஊற விட்டு வச்சிருக்கிறேன். அப்போ தான் இந்த மீனில் இந்த உப்பு புளியெல்லாம் எங்களுக்கு நல்லா ஊறி வரும். இப்போ இந்த மீன் கறி சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் இதில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பை ஒன் பண்ணி பேன் ஒன்று அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் ஹீட் ஆகிட்டுது. இதுக்குள்ளே 200 கிராம் வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த வெந்தயத்தையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறேன். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வெந்தயம் வதங்கும் போது அந்த கறி வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக எங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக 50 கிராம் உள்ளி எடுத்து அந்த உரலில் 2-3 நசிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ அதையும் இதில் சேர்த்து வதக்கி விட போகிறேன். உள்ளியை வந்து வெட்டி போட வேண்டாம், இது போல் நசிச்சு சேர்த்தமென்றால் இந்த கறி வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னால் ஒரு பெரிய தக்காளி பழம் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாட்டிக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி பழ பேஸ்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கொள்ளுங்க, இந்த கறி வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த தூளும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி கலர் மாறி வரும். அது மட்டும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்ல வடிவாக எல்லாத்தையும் வதக்கி விடுவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களென்றால் உப்பு புளி மஞ்சள் சேர்த்து வச்ச இந்த மீனை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மீன் சேர்க்கும் போது இந்த தண்ணி வந்து எங்களுக்கு அந்த மீன் எல்லாத்தையும் மூடின மாதிரி நிற்க வேணும். அப்போ தான் இந்த உப்பு புளி சுவையெல்லாம் அந்த மீனில் எங்களுக்கு சேரும். இப்போ பார்த்தீங்களென்றால் எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு மூடியால் மூடி விட போகிறேன். ஒரு 10-15 நிமிடம் மட்டும் இந்த மீன் எங்களுக்கு அவிஞ்சு வரட்டுக்கும். இங்கே பாருங்கோ, இந்த மீனெல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இந்த கறியும் தளண்டு எங்களுக்கு கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ பாருங்க, நாங்கள் அந்த தாளிக்கிறதுக்கு விட்டு அந்த எண்ணெயெல்லாம் மேலே எங்களுக்கு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு புளியை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல திக்கான தேங்காய்பால் 1/2 கப் விட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தேங்காய்பால் விட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு தண்ணியாக கறி வேணுமென்றால் நீங்கள் இறக்கி கொள்ளலாம். இல்லை எண்ணம் எங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணுமென்றால் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை இப்படியே விட்டு விடலாம். இங்கே பாருங்க, இந்த கறி வந்து எவ்வளவுத்துக்கு வந்திருக்கண்டு உங்களுக்கே பார்க்க தெரியுது. இதை நாங்கள் இறக்கி ஒரு 10-15 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதை எடுத்து நாங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த கறி வந்து எண்ணம் திக்காக மாறும். இங்கே பாருங்க, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ நான் இந்த கறியை வந்து இறக்கி வச்சிருக்கிறேன். இந்த கறி வந்து எவ்வளவுத்துக்கு எங்களுக்கு திக்காக வந்திருக்கண்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திலாப்பியா மீன் கறி இவ்வளவு தான் இதுவின்ற செய்முறை. நீங்கள் இது போல் சமைச்சிங்களன்னு சொன்னாதான் இந்த மீனில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு விதமான அந்த ஸ்மெல் வந்து வராமல் போகும். சில பேர் வந்து இந்த மீன் சமைச்சால் சரியான ஸ்மெல்லாக இருக்குது, ஆனால் தங்களுக்கு விருப்பம் சமைக்க தெரியாதுன்று தான் நீங்கள் என்னட்டு எழுதி கேட்டிருந்தீங்கள். இதே முறையில் நீங்கள் சமைச்சு பாருங்க, கட்டாயம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிடுவீங்கள். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பபாய்.